வேளாங்கண்ணியில் நடந்த அதிசயம் தெரியுமா உங்களுக்கு? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வங்கக்கடலின் அமைதியான இரவில் ஒரு போர்த்துகீசிய கப்பல் மெதுவாக பயணம் செய்து கொண்டிருந்தது. திடீரென வானம் கருமையாக மாறியது. கருமேகங்கள் சூழ்ந்தன. காற்று சீறியது. அலைகள் மலைபோல் எழுந்தன. கப்பல் தள்ளாடியது. மரக்கட்டைகள் கிறுகிறுத்தன. மாலுமிகளின் முகங்களில் மரணப் பயம். ராட்சத அலைகள் கப்பலை நுறுக்கத் தொடங்கின. கடவுளே, எங்களை காப்பாற்றுங்கள்! அந்த நொடியில் கப்பலின் முனையில் நின்ற ஒரு மாலுமி உடைந்த குரலில் சொன்னான், அம்மா, இந்த கடலிலிருந்து எங்களை கரை சேர்த்தால் உனக்கு ஒரு தேவாலயம் கட்டுவோம். அந்த இரவில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அலைகள் மெதுவாக அடங்கின. காற்றின் சீற்றம் குறைந்தது. வானம் திறந்தது. புயலின் நடுவே கடலில் ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளி கப்பலுக்கு பாதை காட்டியது. காலை விடிந்தபோது கப்பல் பாதுகாப்பாக கரை சேர்ந்தது. அந்த கரை வேளாங்கண்ணி. கண்ணீருடன் மண்டியிட்டு விழுந்தனர். அம்மா, நீங்கள் எங்களை காப்பாற்றினீர். அங்கே நாங்கள் வாக்குறுதியை மறக்கவில்லை. அந்த கரையில் சிறிய செங்கற்கள், எளிய சுவர்கள், ஆழ்ந்த நம்பிக்கை. அங்கே எழுந்தது ஒரு தேவாலயம். அந்த தேவாலயத்தில் அவர்கள் அந்த தாயை அழைத்தனர்.